அக்கேஷனே ஒரு 4-5 வந்துடும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு தேவைப்படுறாங்க. இல்லை ரெகுலராக பிரின்ஸிபாலோ இல்லை அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டியோ பேசுனாங்கன்னா எடுபடாது. பிராண்டிங் அவங்களுடைய அது அட்மிஷன்ஸ் வரைக்கும் அதனோட இம்பாக்ட் பார்க்க முடியுது இல்லை. 100%. தட்ஸ் வை எவ்ரி அதனால தான் பண்ணுறாங்க. பெட்டர் ஈவென்ட். இது ஒரு மார்க்கெட்டிங் டூலாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டைலான குரு மட்டும் இல்லை, எக்ஸ்பென்சிவான குரு கூட. ஸோ சார்ஜ் போட்டு 18 lakhs + tax. ஓ மை காட். ஓகே, அந்த ட்ரெண்ட். ஹை ரிஸ்க்னு எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. செயலில் வந்து ஒரு உமன்ஸ் வின் ஒன்று பண்ணலாம், ப்ளஸ் விமனுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. win and third win. You have the third win, right? I think everything is super. அந்த வகையில் கோவிட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு டவுன் டைம் தான். பட் கோவிடுக்கு முன்னாடி, கோவிடுக்கு அப்புறம், ஸோ இந்த ஸ்பீக்கர், இந்த செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த சைட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கோவிடுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த கோவிட் டயத்தில் வந்து ஒரு டிப் இருந்தது உண்மை தான். பிகாஸ் அது வந்து திருப்பி க்ரௌட் வர்ற வரைக்கும் அந்த பிஸ்னஸ் ஜீரோ தாங்க. ஆன்லைனில் தான் பண்ண முடிஞ்சுது. பீப்புள் ஆர் நாட் கம்ஃபர்டபுள். ஆக்சுவலாக ஆன்லைனில் வேறு வழி இல்லாமல் தான் உட்காந்துருந்தாங்க. இப்போ கூட கொஞ்சமாவது ஹைப்ரிட் மாடல் இருக்குது, பட் ஆஃப்லைன் தான். ஏன்னா அவங்க சொல்லும்போது என்னென்னா, என்னோடய எமோஷனை சொல்லவே முடியல வெளியிலன்றாங்க. நீங்கள் ஜூமில் என்ன தான் பண்ணாலும் அவங்க எமோஷன்ஸை சொல்ல முடியாது. ஸ்பீக்கர்ஸ் வாண்ட்ஸ் இட். இப்போ பிஸ்னஸ் நல்ல பூம் ஆயிடுச்சு. கோவிடுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது அதோட இன்னும் பல மடங்கு ஆயிடுச்சு. பிகாஸ் என்னென்னா எக்ஸ்போஷர் ஆஃப் தி பீப்புள் தாங்க இன்றைக்கி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்டுங்க. நீங்கள் தெரியும், இப்போ பிஸ்னஸ்லேயோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு அர்ஜென்சி இருக்குது மக்களுக்கு. கண்டிப்பாக முதல்ல வீக்கெண்டில் தான் ஹோட்டலில் க்ரௌட் வரும். இப்போ வந்து வீக் டேஸ்லேயே இடம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சம் சார்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலியோடு எல்லோரும் வெளியில் போகிறது, ஒரு மைண்ட் ஷிஃப்ட் இருக்குது. அது என்ன ரீசன்னு சொல்ல தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் டெஃபினட்டாக தெர் இஸ் அர்ஜென்சி. எங்கள் இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகிருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் மினிமம் 30 ஈவெண்ட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டு. ஓ மை காட். சில நாள் இருக்காது, ஒரே நாள் 3 ஈவெண்ட் இருக்கும். ஆனால் ஆவரேஜ் ஐம் டாக்கிங் அபவுட் 30 ஈவெண்ட்ஸ் பர் மந்த்துங்க. வண்டர்ஃபுல். வேறு இடத்துல அன்இமேஜினபிள் நம்பர் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஒரு ஈவெண்ட்னா அது அவ்வளோ பெரிய இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். பல பேர் பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு நாளைக்கு 3 ஈவெண்ட் பண்ணுறதெல்லாம் 3 இடத்துல ஸ்பீக்கர் போய் பேசுகிறதா நான் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. பீப்புள் அக்ராஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இன்றைக்கி உருவாயிடுச்சு. உதாரணத்துக்கு சென்னையில் மட்டும் 2000 ஸ்கூல் இருக்குங்க. அதில் ஒரு 200 ஸ்கூல் வந்து ஸ்பெண்ட் கெப்பாசிட்டியோடு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆனுவல் டே, ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வரும். அப்புறம் ஒரு ஃபவுண்டர்ஸ் டேன்னு வச்சுருப்பாங்க. அக்கேஷனே ஒரு 4-5 வந்துடும். இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு தேவைப்படுறாங்க இன்றைக்கி. இல்லை ரெகுலராக பிரின்ஸிபாலோ இல்லை அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டியோ பேசுனாங்கன்னா எடுபடாது. அண்ட் இது வந்து ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஸ்பீக்கர்ஸ் வச்சு பண்ணும்பொழுது அந்த ஸ்கூலினுடைய பிராண்டிங், அவங்களுடைய அது அட்மிஷன்ஸ் வரைக்கும் அதனோட இம்பாக்ட் பார்க்க முடியுது இல்லை. 100%. தட்ஸ் வை எவ்ரி ஸ்கூல் வாண்ட்ஸ் டு டு பெட்டர் ஈவெண்ட். இது ஒரு மார்க்கெட்டிங் டூலாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பிரிங்கிங் த பெஸ்ட் பர்சன், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும், அதை வச்சு ஒரு ப்ரோமோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக. அது வந்து நாட் ஒன்லி செலிப்ரிட்டிஸ், நிறைய இன்டெலெக்சுவல்ஸும் கூப்பிட்டு வராங்க. பட் நம்ம ஊரில் இன்றைக்குமே கல்ச்சர் வந்து ஒரு செலிப்ரிட்டி வந்தால் தான், நீங்கள் இஸ்ரோ இருந்து யார் வந்தாலும் இன் கம்பேரிசன் வித் எனி நம்மளுடைய குக் வித் கோமாளிலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட போதும். மக்களுக்கு வந்து அதுதான் வந்து க்ரௌட் புல்லிங் இருக்குது. ஐ மீன் ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்ஸ்டிடியூட்னுடைய மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஹவு டு தே இன்க்ரீஸ் தேர் அட்மிஷன், இல்லைனா ஹவு டு தேர் இன்க்ரீஸ் தேர் அவங்களுடைய அந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ரீமியம் எப்படி கொண்டு வரது, கூட்டணும்னு பார்க்குறாங்க. ஐ திங்க் இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆடிங் அப் டு த பிஸ்னஸ். அதனால தான் அவங்க நிறைய பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் குருஸ் எல்லாம் சிலது பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி வந்து நான் வந்து இந்த ஃபோக்கஸ்னு ஒரு புக் எழுதின கௌர் கோபால் தாஸ், ஜே ஷெட்டி இஸ் வெரி வெரி பாப்புலர். எனக்கு கௌர் கோபால் தாஸ் வந்து எவ்வளோ பாப்புலர்னு தெரியல, பட் ஜே ஷெட்டின்னு ஒன்று சொன்னோன்னா ஐ திங்க் உலகத்துக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ் ஆர் வெரி வெரி ஃபாண்ட் ஆஃப் ஜே ஷெட்டி. அவருடைய குரு வந்து கௌர் கோபால் தாஸ். அவருடைய ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் கோவிட் முன்னாடி பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெல் மீ, டாக் அபவுட் ஹவு டிட் தட் ஹேப்பன் அண்ட் வாட் வாஸ் த லேர்னிங் டூயிங் சச் அன் ஈவெண்ட்? 2020 வி வாண்ட் டு டூ சம்திங் ஃபினாமினல்ங்க. ஒரு தாட்டோடு ஓடிட்டு இருந்தோம். இந்த இதில் நிறைய குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். ஒரு ரிமார்க்கபிளாக ஒரு ஈவெண்ட் இருக்கும்போது ஐ வென்ட் டு பாம்பே, மெட் கௌர் கோபால் தாஸ் அண்ட் செட் ஹியூஜ் ப்ரைஸ். அவர் வந்து ஒரு ஸ்டைலான குரு மட்டும் இல்லை, எக்ஸ்பென்சிவான குரு கூட. ஸோ சார்ஜ் போட்டு 18 lakhs + taxங்க. ஓ மை காட். ஓகே, அந்த டைம். ஸோ இட் வாஸ் அ ஹை ரிஸ்க் இது தான். பட் லக்கிலி வி காட் சம் ஸ்பான்சர்ஸ் அண்டு நிறைய வெல்விஷர்ஸ் இருந்தனால ஒரு 90 minutes டாக். அவர் வந்து 90 minutesக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டார். இட்ஸ் கரெக்டான டைம் டிசிப்ளின் சொல்லிட்டீங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா செட்டிநாடு இதில் பண்ணோம். 1200 people turned outங்க. சென்னை சோல் டிக்கெட் ஃபார் 10,000 rupees ப்ரீமியம் டிக்கெட் அண்ட் 5,000 rupees as next level ticket. All full. It was good with the sponsors.
வி மேட் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். நல்லா போச்சு. அவர் வந்து அந்த க்ரௌட் இம்ப்ரெஸ் ஆனதுனால வி மேட் அ ரெக்வஸ்ட் ஹிம் டு மீட் ஒன்லி ஸ்பான்சர்ஸ் ஆஃப்டர் தட். ஈ கேவ் அ டாக். ஆக்சுவலாக அவரும் வந்து நல்லா பண்ணார். அது ஒரு ரிமார்க்கபிள் ஈவெண்ட். எங்களுடைய என்னென்னா ஜேர்னியில் வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஈவெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஹை ரிஸ்க்னு எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸோட கனெக்டு, அவங்களுக்கும் வந்து மார்க்கெட்டிங்கிறது ஒரு அவசியப்படுற ஒன்றாச்சு. கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் ஐ மெட் ஆசான்ஜி. அவருடைய ப்ரோக்ராம் ஒன்று அட்டன் பண்ணேன். ஹைலி இம்ப்ரெசிவ் பர்சன். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் குருஸில் அவரோட டைமென்ஷனே டோட்டலி வேறு. ஆமாம், இஸ் மோர் தென் ஸ்பிரிச்சுவல் குரு, இஸ் அ ப்ராக்டிக்கல் பர்சன். அவர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றி நிறைய பேசுகிறாரு. ஓகே. ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக சில சிம்பிள் ப்ராக்டிசஸில் நம்ம டெய்லி எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், ஹெல்த் ப்ராக்டிசஸ் தான் பண்ண சொல்கிறார். ப்ளஸ் மெடிடேஷன் இன்றைக்கி எல்லாருமே ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தான் அவர் டீச் பண்ணுறாரு. ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணோம், இம்ப்ரெசிவாக இருந்தது. அவரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 ஈவெண்ட் பண்ணோம். எல்லாமே பெரிய took it abroad இல்லைங்களா? ஆமாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் பண்ணீங்க? சிங்கப்பூரில் பண்ணோம், மலேசியாவில் பண்ணோம். மலேசியாவில் 2 தடவை. அங்கே எப்படி இந்த டர்ன் அவுட்? ஹியூஜ் டர்ன் அவுட்டுங்க. பிகாஸ் தமிழ் பாப்புலேஷன் வந்து நாங்கள் இங்கே இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸை விட அவங்க தேர் ஹைலி கனெக்டட் ஆக்சுவலாக. ஸோ சிங்கப்பூரில் அபவுட் 800 people have attended. மலேசியாவில் இட் வாஸ் 1500 people have attended. ஸோ ஹியூஜ் டர்ன் அவுட்டுங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டாக்கு, அந்த இம்பேக்ட்டு, மக்களுடைய இதெல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது மாதிரி நிறைய ஹை ப்ரொஃபைல் ஈவெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தானாக அமைஞ்சது. அது பண்ண ஆரம்பித்தோம். கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம், சென்னையில் பண்ணியிருக்கோம். அப்புறம் டவுன் சவுத்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் பண்ணியிருக்கோம், திருச்சியில் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸை பண்ணோம். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி ப்ரெஸ்டீஜ் ஈவெண்ட்னால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பத்தில் ட்ரீம் தமிழ்நாடு ஒரு ஈவெண்ட் எங்களுக்கு சுரேஷ் வந்து கொடுத்துருந்தார். அந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். இட்ஸ் இஸ் ஐடியா. அது வந்து ஐஐடியில் பண்ணோம். அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லணும். லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் கம். இவர் நம்ம விசிகே பார்ட்டியினுடைய லீடர் தொல் திருமாவளவன் வந்திருந்தார். இல்லை, அது நான் பார்த்தேன். ஐ ரிமெம்பர் தட். கனிமொழி மேடம் வந்து அந்த அந்த ஸ்டேஜே ரொம்ப, அந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அந்த ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு விஷயத்தை சுரேஷ் வந்து ஒரு பைனியர் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில். அவர் அதுக்கான நிறைய ஐடியாஸோடு ஆரம்பித்தார். அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய விசிபிலிட்டி கிடச்சிதுங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் டிஎன் ஸ்டார்ட் அப்போடு ஒர்க் பண்ணுறோம். காலேஜஸ்க்கு அவங்க ஹெல்ப் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக ஓகே, டிஎன் ஸ்டார்ட் அப்போடு பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணுற ஈவெண்ட்டுக்கெல்லாம் அவங்க பார்ட்னர் பண்ணுறாங்க. ஓகே. அந்த வகையில் வி ஆர் ஒர்க்கிங் வெரி க்ளோஸ்லி வித் டிஎன் ஸ்டார்ட் அப். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுறனால ஐ திங்க் தட் சினர்ஜி இஸ் மீனிங்ஃபுல். செயல் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது யுக்தி இஸ் பார்ட் ஆஃப் செயலா? டாக் அபவுட் யுக்திங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கான நேம் தான். செயலில் வந்து ஒரு விமென்ஸ் விங் ஒன்று பண்ணலாம். பிகாஸ் விமனுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாங்க. அது வந்து நிறைய ஆன்லைனில் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு விங் இருந்ததுன்னா தே கேன் டிஸ்கஸ் அண்ட் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறனால அது ஒரு விமன் விங்னு ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரி போட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் செயல் தான். ஓகே. டு மோட்டிவேட் தம் வி வாண்ட் டு டூ ஈவெண்ட்டுங்க. அதுக்கு வந்து தான் நேம் பண்ணும்போது யுக்தின்னு ஒரு நேம், அந்த நேம் ஆஃப் தி ஈவெண்ட் தான் அது. நம்ம வந்து ரெகுலராக சென்னையிலே ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வி வாண்ட் டு டூ இட் இன் கோயம்புத்தூர். அதுதான் அந்த ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கோயம்புத்தூர். ஆஃப்டர் த ஈவெண்ட் தி காட் மோட்டிவேட்டட். நல்லா அந்த ஈவெண்ட் வந்து சூப்பர் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அதில் நீங்கள் கூட வந்து பேசுனீங்க, உங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸோடைய வைப்ரேஷன். ஏன்னா அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஈவெண்ட் முடிஞ்சால் 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தாங்க எப்போவுமே. ஒன்று ஸ்பீக்கர், அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கும். இல்லை பார்ட்டிசிபெண்ட்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்பாங்க. இல்லை ஆர்கனைசர் வந்து கமர்ஷியலாக பார்க்கும்போது 3 பேருமே சூப்பர் ஹாப்பி. அஸ் ஆர்கனைசர் ஐ எம் ஹாப்பி, பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஹாப்பி. win and third win. You have the third win, right? I think everything is super. அந்த வகையில் ஸோ யூ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் தட். நெக்ஸ்ட் இயர் அதே ஈவெண்ட் வந்து சென்னையில் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வாட் ஆர் தி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் தட் we are all looking up to? எது வந்து நாங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். செயலுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து லாஸ்ட் இயர் February 24th நடந்தது, 2024. பெரிய சக்ஸஸ்ங்க. அபவுட் 650 people have participated. 20 ஸ்பீக்கர் ஆக்சுவலாக காலையிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பீக்கர் கூட ஒரு ஆள் கூட வெளியில் எழுந்திரிச்சு போகாத அளவுக்கு ஜாம் பேக்டு செஷன்ஸ் ஃபாலோடு பை அவார்ட்ஸ் ஃபார் ஒரு 10 people கொடுத்துருந்தோம். ஆஸ்பைரிங் இன்ஸ்பைரிங் அவார்டு ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் கல்ச்சர் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அதனுடைய செகண்ட் எடிஷன் வந்து இப்போது June 14th ஹில்டன் ஹோட்டலில் நடக்குது. சேம் சைஸ், கிட்டத்தட்ட 650 people டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அதே அளவுக்கு வைப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸு. ஒரே ஒரு சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் வந்து யூ வாண்ட் டு ஹேவ் அ நெட்வொர்க்கிங் டின்னர் ஆக்சுவலாக. ஓ வண்டர்ஃபுல். யூ வாண்ட் டு இன்வைட் ஆல் தி பிராண்ட் ஓனர்ஸ் இன் ஒன் ஸ்பேஸ் அண்ட் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட். ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி ஒரு ஈவெண்ட்டை காலையிலேருந்து பார்த்துட்டு
ஈவினிங் ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து வாண்ட் டு டூ இட்டுங்க. அது வந்து இப்போவே So நல்ல can you reveal registrations. couple of speakers on that event which is happening? நான் வந்து இனாகுரலுக்கு வந்து சக்ஸஸ் கேன் சுரேனும் Oh, ஹரி தியாகராஜன் ஃப்ரம் மதுரை தியாகராஜ மில்ஸ் அவங்களுடைய எம்டி. அப்புறம் டிஎன்சி சிட்ஸ்னு ஒன்று இருக்குது, சேலம் டு தர்மபுரிக்கும் ஹியூஜ். அவங்க நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவனுடைய சேர்மன் இளங்கோவன் வர்றாரு. இது வந்து இனாகுரலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக கலிமூர்த்தி அவர் பேச இருக்காரு. okay, okay. ரிட்டையர்ட் எஸ்பி அவர் கலிமூர்த்தி. மோஸ்ட் லைக்லி லாஸ்ட் ஸ்பீக்கராக ராமராஜ் காட்டன் இருப்பார். Oh, ஸோ இன்பிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. Amazing. எனக்கு நீங்கள் இப்போ சொன்ன இந்த அசம்பிள் ஆஃப் ஸ்பீக்கர்ஸில் என்ன தோணுதுன்னா, டைவர்ஸ்டாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அந்த டைவர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா செயல் நான் இங்கே பார்க்கும்போதே பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க கப்புள் ஆஃப் பீப்புள், எல்லாருமே ட்ராவல் பண்ணி வராங்க. அப்போ நீங்கள் இந்த டைவர்ஸ்டாக தமிழ்நாடு முழுக்க இருந்து வெவ்வேறு ஸ்பீக்கர்ஸ் ஜாம்பவான்ஸ் வந்து பேசும் பொழுது அதை அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒண்டர்ஃபுல் சார். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா செயல் இதில் வந்து நேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வச்சு ஜெயிச்ச ஒரு பேனல் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு கோயில்பட்டியில் ஒரு கல்ல மிட்டாய் அப்படின்னா அவரு இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பயங்கர டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. வி ஆல்வேஸ் டாக் அபவுட் சென்னை, கோயம்புத்தூர், மேஜர் சிட்டிஸ் ஆக்சுவலாக. பட் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை விட கோயில்பட்டியில் லாஸ்ட் செயல் கான்க்ளேவ் நம்ம போய் பார்த்தாங்க. ஒரு 14 பிஸ்னஸ் மேன் பார்த்தாங்க ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா. நீங்கள் நம்ம இமேஜின் பண்ண முடியாத சைஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. கணேஷ் பேக்கரின்னு உதாரணத்துக்கு ஒருத்தர் 9 crores he has invested on equipments on bakery manufacturing unit and about 27 branches across கோயில்பட்டி and the nearby towns. Huge turnout. வெரி ட்ரூ. இவரெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. தெரியாது. ஸோ அதனால் இந்த தடவை நேட்டிவ் ப்ராடக்ட்ஸில் ஜெயிச்சவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் உண்டு, ஒரு டிஸ்கஷன், ஒரு ஃபயர் சைட் சாட் மாதிரி. ஆமாம் பண்ணுறோம். ஓகே, பேனல் டிஸ்கஷன் மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கா இப்போ? கேன் வி கோ அண்ட் புக் இட் ஆன்லைன்? ஆமாம். ஓகே. டிக்கெட் 9 வந்து ஏப்ரல் 15th ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு கனெக்ட் பண்ணால் இமீடியட்டாக புக் பண்ணி. ஸோ ஏப்ரல் 15th டிக்கெட்ஸ் வில் பி அவைலபிள். ஸோ ஐ வில் டேக் த லிங்க் அண்ட் ஐ வில் ப்ராப்ளி புட் இட் இன் த லிங்க் கீழே போட்டுறேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டார்ட் புக்கிங் யுவர் ஸ்லாட்ஸ் as well. Wonderful.